லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய கருத்தாளர் பாரிசாலன் அவர்கள். வணக்கம் பாரி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கேன். சிறப்பு, மகிழ்ச்சி. ரொம்ப நாளாகிடுச்சு. ஆமாம். எப்படி இந்த தேர்தல் முடிவு? ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? தேர்தல் முடிவு அது முடிவு வரும்போது அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ முடிவுக்கு அப்புறம் அவங்களே முடிச்சுக்கிறதுக்கு சில பேர் போய் நிற்கிறாங்க, துண்டெல்லாம் போட்டு நிற்கிறாங்க. அதை பார்க்கும்போது அது இன்னும் வெறுப்பு ஒரு இதுக்கு தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதை வந்து நான் ஒரு தமிழனா பரவாயில்லையா, ஏன்னா வரலாறில் நடக்காத ஒரு நிகழ்வு இது. ஒரு தமிழன் கொள்கையில் கோட்பாடில் அதெல்லாம் விடுங்க, கட்சி ஆரம்பித்து இப்போ அதெல்லாம் வந்து முன்னாடி வந்து ராமசாமி படையாச்சி அந்த இடத்த ரீச் பண்ணார். ராமசாமி படையாச்சிக்கு அடுத்து அந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து டக்குன்னு மேலே வர அந்த கான்செப்டே தமிழ் சமூகத்தில் யாருமே பண்ணலை. அப்போ விஜய் வராப்பில் வந்த உடனே வேறு எவனும் கூட்டணிலாம் இல்லை, ஒன்றும் இல்லை, டக்குன்னு வராப்பில் அப்படியே எல்லா திராவிட கட்சியும் ஓவர்டேக் பண்ணி ஒருத்தன் வந்து ஆட்சியில் அமர்ற அளவுக்கு பண்ணும் பொழுது அது வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் விஜய் ஒரு தமிழனா எனக்கு அது வந்து பெருமையாக இருந்துச்சு பாஸ்ட் டென்ஸ். இப்போ எனக்கு என்ன கடுப்புனா, சரி ஒரு தமிழனா நீ வரேன்னு சந்தோஷப்படுற அளவுக்கு தான் ஒன்றை நாங்கள் பார்த்தோம். ஆனால் திரும்ப வந்து ஒரு துரோக வேலையை பண்ணுற, இனப்படுகொலை செய்த ஒரு காங்கிரஸை கொண்டு வந்து திரும்ப அதிகார மையத்துக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஆட்சியில் பங்கு. அது வந்து நான் கேட்குறேன், அதே காங்கிரஸ் திமுகவுக்கு இப்போ துரோகம் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு துரோக கூட்டம். இந்த துரோக கூட்டம் உனக்கு நாளைக்கு துரோகம் பண்ணாதா? இந்த கேள்வி இருக்குல்ல. இந்த ஒரு அடிப்படையும் கூட விஜய் அவர்களுக்கு புரியாமல் இருக்கிறது எதனாலே எனக்கு தெரியல. கண்டிப்பாக காங்கிரஸ் நாளைக்கு உங்களுக்கும் துரோகம் பண்ணும். ஏன்னா அது காங்கிரஸ்னாவே அது துரோகம் தான். அதை உணர்ந்து தான் இந்த காங்கிரஸ் இந்த அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் அதிகாரம் பெறக்கூடாதுங்கிறதுக்காக பல வருடங்களாக நாங்களாம் வந்து வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல இந்த காங்கிரஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அடிச்சடிச்சு பேசிகிட்டு இருக்கோம். இவன் என்ன சொன்னா, முன்னாடி இந்த காங்கிரஸ் ஒரே ஒரு காரணம் 2009 இனப்படுகொலை. ஆமாம், ஒரு தமிழனாக ஒருத்தன் உணர்றான்னா அவன் காங்கிரஸ் மேலே கொலை வெறியில் இருப்பான். அந்த கட்சியை இந்த மண்ணிலேருந்து வேர்லேருந்து புடிங்கறின்னு தான் நினைப்போம். அப்படி நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வந்திருந்தா ஆரம்பத்தில் உங்களை அடிச்சிருப்போம். ஆனால் உங்களோட தனிப்பட்ட திறமையில வந்துட்டு ஒரு நயவஞ்சகனை திரும்ப தூக்கி தோல்ல உட்கார வைக்கிறது வந்து நீங்கள் தான் வந்து விஜய் தமிழன் சொல்கிறீங்க. ஆனால் அவர் ஆரம்பத்துல இருந்தே வந்து ராகுல் கூட கொஞ்சம் குழாவிட்டு தானே இருக்காரு. ராகுலோட தனிப்பட்ட ரீதியாக பேசுறது பழகிறது இதெல்லாம் விமர்சனத்துக்குரியது. அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. வரல, நீங்கள் கூட்டணிக்கு வரல, அதோட அங்கே உறவு கட் ஆகுது. நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக ஜெயிச்சு வரீங்க. இப்போ உங்களுக்கு பெரும்பான்மை காட்டணும். பெரும்பான்மை காட்டுறதுக்கு உங்களுக்கு கிட்ட இருக்க அல்வா துண்டு மாதிரி இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே கிட்ட நீங்கள் வந்து இது ஆதரவு கடிதம் அனுப்பி கேட்டிருந்தீங்கன்னா அது ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கும், அது ஒரு ஓப்பன் டிபேட்ஸுக்கு போயிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஒரு டிமாண்ட். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்திருக்கும்னா, ஏடிஎம்கே ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்கன்னா போதும், ஏடிஎம்கேவோட ஆதரவோட நீங்கள் திமுகவை வீழ்த்திருக்கலாம், நீங்கள் பாஜகவை நீங்கள் ஏடிஎம்கே தள்ளி விட வச்சிருக்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா 2 தமிழர்கள் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ். இதுதான் நாங்கள் விரும்புறது, இதுதான் ஆக்சுவலாக தமிழர்களே விரும்புறது. அதனால தான் உங்களை வந்து சரி திமுக வேண்டாம், சரி விஜய் வராரு புதுசாக வராரு, கைகூப்பி தானே கேட்டீங்க, வந்து என்ன நம்புங்கன்னு தானே சொன்னீங்க. இப்போ நம்பினதுக்கு இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ இல்லை, நீங்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தானே வந்து காங்கிரஸை வந்து புறக்கணிப்போம், காங்கிரஸை ஒழிப்போம், தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தும் அப்படிங்கிறது துரோக திமுக காங்கிரஸ் அப்படின்னு பேசுறீங்க. மற்றபடி பொதுத்தளத்தில் இவர்கள் கட்சி நடத்துவர்கள் யாருமே அதை வந்து பேசாதீங்க. பொதுத்தளத்தில் அதை நீங்கள் விஜய் கிட்ட இதை வந்து எதிர்பார்க்கறது. விஜய் கிட்ட நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கலாம் இல்லை. விஜய் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், விஜய் கிட்ட கொள்கை கோட்பாடு இல்லைங்கிறதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. நம்மலாம் எல்லாம் முன்னாடியே பேசிட்டு இருக்கிறதான். கொள்கை கோட்பாடுலாம் அவருக்கு வந்து திரைக்கவர்ச்சி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அயோக்கிய கும்பல் அழிக்கிறதுக்கு அந்த திரைக்கவர்ச்சியை பயன்படுத்தி வந்து அழிச்சா தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இதே திரைக்கவர்ச்சியை பயன்படுத்தி ஒரு மலையாள நடிகர் வந்து ரொம்ப வருஷம் ஆண்டுட்டார். ஒரு திரைக்கவர்ச்சியை பயன்படுத்திட்டு ஒரு தமிழ் நடிகை வந்து ஆடுறதுல எனக்கு ஒன்றும் பெரிய சிம்பிளுங்க, அது ஸ்டெப் பை ஸ்டெப் தான். இப்போ தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், அது ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்து ஆளணுங்கிறது எல்லாருடைய ஆசை. குறைஞ்சபட்சம் ஒரு தமிழர் இருக்கட்டுமே, ஒரு தெலுங்கருக்கு பதிலாக ஒரு கன்னடருக்கு பதிலாக ஒரு தமிழர் இருக்கட்டுமே, கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மையில் இருக்குமே. இப்போ எடப்பாடி பழனிசாமி இருந்தார், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தைப்பூசத்துக்கு விடுமுறை வாங்கி வைக்க முடியுது, வேளாண் மண்டலம்னு அறிவிக்க முடியுது, ஏதோ விடுமுறை. அதான் நீங்க 100% சுத்தமா இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு இதுல இருக்குல்ல, நம்ம போய் அணுகி பேச முடியுதுல்ல. ஆனா திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சு இப்போ அவங்களுக்குலாம் தெரியும், திருவண்ணாமலையெல்லாம் வந்து அப்படியே ஆந்திராவுக்கு எழுதி கொடுத்துருவாங்க போல. அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கர் ஆதிக்கம் வந்து இந்த திமுக 5 வருஷத்துல எவ்வளோ ஆதிக்கத்தை அடைஞ்சிருக்காங்க. அப்போ எங்களோட பார்வை ஒரு தமிழ் தேசியவாதியா, யதார்த்த அரசியல்வாதியா, சும்மா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அவங்க அப்படியே நின்று ஜெயிச்சு வந்துருவாங்கன்னா
அது யதார்த்த அரசியல் இல்லை. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கலை யதார்த்தம் இல்லை. அந்த கலை யதார்த்தத்துலேருந்து யோசிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம், ஏதோ ஒரு தமிழை முதல்ல இருக்கட்டும்பா, தமிழ் தேசியம் வளரட்டும்பா, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருப்போம், தமிழ் தேசியம் வளரும், தமிழ் தேசியம் தான் வரணும், அதுல எல்லாம் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா தமிழ் தேசியம் வர வரைக்கும் யாராவது ஒரு தமிழனாசி இங்க இருக்கட்டும். அவங்க கிட்ட குறைபாடுகள் இருக்கும், இப்போ பிரச்சனைகள் இருக்கும், பிறழ்வுகள் இருக்கும், அதை சரி செய்யறதுக்கு ஒரு தமிழ் தேசியவாதி மேல வளர்ந்து வரட்டும். இப்ப நீங்க இப்படி எடுத்துக்கோங்க, ஏடிஎம்கே ஆட்சியில நாம் தமிழர் எத்தனை சதவீதம் வரைக்கும் ரீச் ஆச்சு? 8% தொட்டு. திமுக ஆட்சியில் என்ன ஆயிருக்கு? நாம் தமிழர். அப்ப ஒரு தெலுங்கு ஆட்சி நடக்கும் பொழுது அது முடிந்த வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை நடத்துங்கிறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு நம்பர்ஸே தெரியுதா? இல்ல நீங்க குழப்பறீங்க. நீங்க திமுக ஆட்சியில அல்லது திராவிடர்களோட ஆட்சியில தான் தமிழ் தேசியம் வளரும், தெலுங்கர்களுடைய ஆட்சியில தான் தமிழ் தேசியம் வளரும். அது வளரும். ஆனா நீங்க விஜயோட வரவையும் அதையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. இல்ல, வளர்றதுக்கான பொட்டன்ஷியல் நீங்க எதிர்ப்பு செய்வது மூலமா சாதிக்கலாம். அதுல இவங்க பண்ண சில குளறுபடிகளை நான் விமர்சனம் பண்ணிட்டே இருந்தேன். சில இடங்களில் வந்து இந்த படத்துக்கு போய் ரிவ்யூ கொடுக்கறது, அவங்களுடைய அதாவது எதிரியோட தரப்புல இருந்து வரக்கூடிய படங்களுக்குலாம் நம்ம ஆதரவு கொடுக்கறது, இதெல்லாம் இப்படி செய்யும்போது என்னன்னா, இந்த முறை நாம் தமிழர் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்திருக்காங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இது. இதில் என்னுடைய கணிப்பு என்னன்னா, மாற்றத்திற்கான ஒரு சில பர்சன்டேஜ் இன்னைக்கு விஜயை நம்பி போயிருக்கும். அது ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருக்கும். அது போக தமிழ் தேசிய தரப்புலேயே இந்த முறை நாம் தமிழர் மீது நம்பிக்கை இழந்த கூட்டம் ஒரு தரப்பு இருக்கு. அதை இவங்க அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். எதனால நம்பிக்கை இழந்தாங்கன்னு? எதனால நம்பிக்கை இழந்தாங்கன்னா, இந்த செயல்பாடுகள் தான். பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா, மூக்கமுத்து இவருடைய இறப்புக்கு நீங்கள் ஸ்டாலின் அவர் வீட்டில் போயிட்டு ஒரு நட்பு பாராட்டினது, இல்லை அது நீங்கள் அரசியல் மாண்பு அதுன்னு சொன்னாலும் அது எந்த தமிழ் தேசியவாதிகளுக்கும் பிடிக்கல. அது தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஒரு வெறுப்பை விதைச்சிது. இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கு, எனக்கு நல்லா தெரியும் அது. ஏன்னா எனக்கு வெறுப்பு வருது. அதே மாதிரி தான் இந்த சிந்தனை உளவியல் இருக்க எல்லாருக்கும் வெறுப்பு வரும்னு தெரியும். அப்போ அந்த வெறுப்பு சுத்தமாக பிடிக்கல. இரண்டாவது, விஜய் ஒரு நியூ ஃபோர்ஸாக தான் வந்தாப்புல. அப்படி வர நபரை நீங்கள் விமர்சித்தது தப்பு கிடையாது. அந்த விமர்சனத்துடைய படிநிலைன்னு ஒன்று இல்லை, எல்லை. இப்போ விஜய்க்கு அரசியல் தெரியாது, விஜய் ஒரு புதிய சின்ன பையன், விஜய்க்கு என்ன தெரியும், விஜய்க்கு அதெல்லாம் யாரும் உங்களை அப்படி விமர்சிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் திமுகவை விட விஜய் ரொம்ப ஆபத்தானவன்கிற அந்த கம்பேரிசனில் விஜய் ரொம்ப தூக்கிட்டு மேலே போனது விஜய்க்கு அனுதாபமாக மாறிடுச்சு. இது நீங்கள் பண்ண பிழை. அதை நீங்கள் உணரல. இனிமேது நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா இப்போ முதலமைச்சர் விஜய்க்கு நீங்கள் பண்ணுங்க, ஆனா முதலமைச்சர் ஆகாத விஜய்க்கு நீங்க பண்ணும்போது இப்ப நீங்க அடிச்ச மாதிரியே ஒரு புது கட்சி, ஒரு கட்சி போட்டியில இருக்கிற கட்சி, ஆமா, அதுவும் தீய சக்தி திமுகன்னு பேசக்கூடிய கட்சி நம்ம எதிர்க்க முடியாது. ஆமா, அது பெரிய எதிர்க்கிற நீங்க அதுல அவங்க கொள்கை இல்ல, கோட்பாடு இல்லைன்னு சொல்லி நீங்க இப்ப ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன சொல்லிருக்கலாம், இவரே சீமான் அவர்கள் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, விஜய் காங்கிரஸோட கூட்டணி போகணுங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாப்புலன்னு ஒரு முறை சொன்னாரு. இதை வச்சே நீங்க சொல்லியிருக்கலாம், இதை நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக அவர் பாருங்க, அவர் நாளைக்கு காங்கிரஸோட போகிறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கும்பொழுது அதனால எங்களுக்கு கூட பேச்சுவார்த்தை ஒத்து வரலன்னு நீங்கள் சொல்லும்பொழுது இந்த மாதிரியான விமர்சனங்கள் யதார்த்த விமர்சனங்கள். இது மக்கள் அப்படியா சொன்னார், ஓ அப்படியா இருக்குமா, அப்போ அவங்க கேள்வி கேட்பாங்க. இல்லைங்க, நாங்கள் காங்கிரஸோட ஏதோ ஒன்று நன்மைக்கு நோக்கி அதை வந்திருக்கோம், கரெக்டுங்களா? ஆனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை, விஜய் அதெல்லாம் நீங்கள் விமர்சிக்கிறதுலாம் நானுமே விமர்சிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு மனிதன் ஒழுக்கத்தை தவறும் பொழுது அது விமர்சிக்கிறதுலாம் தப்பு இல்லை. அந்த வரம்பு, அந்த என்ன வார்த்தைகள் போடுறோம், என்ன மாதிரி உடல் மொழிகளை காட்டுறோம், அந்த வரம்பு ஒரு படி மீறப்படும் பொழுது திமுக எதிர்ப்பலை உருவாயிருந்துச்சு. உண்மையாகவே திமுக எதிர்ப்பலை உருவாயிருந்துச்சு. அந்த திமுக எதிர்ப்பலையில் மக்கள் விஜய் பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக எதிர்க்கணும், இந்த பக்கம் எல்லாருமே விஜய் எதிர்க்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, விஜயோட ஒரு நபரை மொத்த பேரும் சேர்ந்து அடிக்கும் போது நமக்கு இயல்பாக ஒரு அனுதாபம் ஏற்படுது. அந்த அனுதாபம் விஜய்க்கு இந்த முறை பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த இதை அடுத்த முறை உருவாக்கிறாதீங்க. இப்போ அவர் முதலமைச்சராக இருப்பார். இப்போ நடக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் நீங்கள் கடுமையாக விமர்சிங்க. ஆனால் என்னோட ஆசை இப்போ என்ன தெரியுமா, பாஜக சதி செய்து ஆளுநரை வைத்து விஜயை சிஎம்மாவே உட்கார விடாம தடுத்தா எனக்கு சந்தோஷம். ஏன்னா காங்கிரஸ் துண்ட போட்டிங்கல்ல, அந்த எந்த ஆசைக்கு துண்ட போட்டிங்களோ அந்த இது நிறைவேறாம போனா எனக்கு மகிழ்ச்சின்னு நான் பதிவு பண்றேன். பாஜக விளையாட்டு காட்டும்ல. ஆமா, இப்போ நீங்க காங்கிரஸோட போய் சேர்றீங்க, பாஜக கடுப்பாகுது. நீங்க ஓப்பனா நீங்க ஏடிஎம்கே மட்டும் கூப்பிட்டு நீங்க வாட்டு ஆட்சி அமைச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. பிஜேபி நீங்க தட்டி விட்டா கூட ஒரு எம்எல்ஏ தான், பிரச்சனை இல்லை, அழகா வச்சா பிரச்சனை இல்லாம நின்று இருக்கலாம். அதிமுகவும் தப்பி இருக்கும், தமிழ்நாடு தனித்துவத்தோட நின்று இருக்கும், பிரச்சனை இல்லை, ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியா நின்று இருக்கும். 5 வருஷத்துக்கு நீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க நல்லது கெட்டது ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஆனா நீங்க இன்னைக்கு பண்ணது ஆனா அதிமுக தரப்புல ஆதரவு கொடுத்தாங்களா? அவர்கள்ட்ட ஒரு சுமூகமான சமீட்சை வரலையே. என்னுடைய கணிப்பு என்னன்னா, விஜயவை ஆட்சி அமைக்க விடக்கூடாதுன்னு எடப்பாடி நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நினைச்சா ஆதரவு கொடுத்துருக்கலாம். ஆனா இவர் ஆதரவு கேட்கவும் இல்லை. அதுல என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல. பட் இப்ப இவர் ஆதரவு கொடுத்துருந்தாரு அப்படின்னா என்ன சினாரியோ ஆகும்னா,
விஜய் ப்ளஸ் எடப்பாடின்னு போகும்பொழுது எடப்பாடியோடைய இமேஜும் ஏடிஎம்கேவோட இமேஜும் அடி வாங்கி ஏடிஎம்கே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவர் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா ஏடிஎம்கேவோட ரோலை அப்படியே டிவிகே ஃபாலோ பண்ணிடும். ஓகே, ஏன்னா எப்படிங்க ஏடிஎம்கே எம்ஜிஆர்னால ஏடிஎம்கே, இப்போ விஜயனால டிவிகே, அவ்வளோதான். இது அப்படியே ஏடிஎம்கேவோட இதை முழுங்கி டிவிகே ஆயிருங்கிற பதட்டத்தில் மேபி வேண்டாம், நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக மைனாரிட்டி இதாக தான் ஆட்சியாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டில் சட்டசபையை கலைச்சிட முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சுன்னா இந்த சட்டசபை நிற்காதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அது வந்து அடிப்பட்ட நாய் அடிப்பட்ட சிங்கம் வந்து கர்ஜிக்குங்கிற மாதிரி அடிப்பட்ட திமுக இருக்குல்ல, இந்த அடிப்பட்ட திமுக வந்து அது ஃப்ளோல சொன்னீங்களா? நாக்கு பிறழ்வுகள் சில நேரங்களில் ஏற்படுறது உண்மைதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட அந்த உயிரினம் அது வந்து எப்படியாவது வந்து விஜய் அடிக்கணுங்கிற வெறியில தான் இருக்கு. எனக்கு ஒரு தகவல் வந்து உண்மையானு தெரியல, அது இல்லை கிளப்பிவிட்டதான் தெரியல. அந்த 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 ராஜ்யத்துடைய ஒரு இளவரசர் வந்து எதிர்நாட்டுக்கு அழைச்சு அப்பாவே தோத்துட்டாரு, விடக்கூடாது, நாங்க வேணா உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க ஆட்சி அமைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு அழைப்பு திமுக அதிமுக அப்படி ஒரு அழைப்பு வந்து போனதாக ஒரு தகவல் சொல்றாங்க. அது வந்து அப்பெல்லாம் என்னப்பா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டதாகவும் தகவல். இதெல்லாம் ஒவ்வொரு உச்சகட்ட கற்பனைக்கு போறீங்க. இவன் இல்ல லயலாமணி தம்பி லயலாமணி சொன்ன மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல் நடந்ததாகவும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்குலாம் உண்மைன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஏங்க சேகர் பாபுலாம் கதறி அழுகிறாரு. நீங்க என்ன நடந்திருக்காதா? சிரிச்சுக்கிட்டு வாயில தப்பிட்டு இருந்த ஒரு சேகர் பாபு, கும்மி ஆட்டம் போட்ட ஒரு சேகர் பாபு இன்னைக்கு வந்து அழுது ஒப்பாரி வைக்கிறாருன்னா அது இதெல்லாம் எனக்கு விஜயை போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் தான். இதை செஞ்சது விஜய் தான். அதுக்காக ஒரு பாராட்டு கொடுக்கலாம்னு இருக்கும்போது பல்ட்டி அடிச்சு போய் காங்கிரஸ்ல விழுந்தா சரி, அந்த விஜய் எப்படி நீங்க நம்பி வந்து ஒரு நிலையா நம்ம தமிழன் அப்படின்னு நினைக்க முடியும்? நிலையா தமிழன் அப்படிலாம் நான் நினைக்க சொல்ல. இப்போ நீங்கள் எடப்பாடி தமிழன் தான் நிலையா நினைக்க போறீங்களா? நினைக்கல இல்லை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு சித்தப்பா இருந்தார்ல, அது மாதிரி தான் விஜய் வந்து பிறப்பால் தமிழருங்கும் பொழுது நம்ம நீங்க மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை இன்னும் வந்து அதை வந்து சந்தேகத்துக்குரியதா அவர் வந்து தெலுங்கரு, அவங்க அப்பா வந்து இலங்கையில பாருங்க. நான் பல முறை விளக்கம் கொடுத்துட்டேன். நீங்க ஒருத்தர் குடியின் அடிப்படையில் தான் தமிழர் இல்லையான்னு சொல்ல முடியும். அப்ப விஜயோட குடியை நீங்க விசாரித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் வந்து அவங்க அப்பா வந்து வெள்ளாளர், சைவ வெள்ளாளர், கிறிஸ்துவ சைவ வெள்ளாளர் பிள்ளை பட்டம் போடக்கூடிய குடும்பம். அவங்க அப்பா வந்து வசதி வாய்ப்பு கம்மி தான். இல்லை அந்த பிள்ளைங்கிறது பல சமூகத்தவர்கள் பட்டம் போட்டுக்குவாங்க. அவங்க சைவ பிள்ளைமாருங்கிறதுனால தான் அவர் பிள்ளைமார் சங்கத்துல எல்லாம் இருந்த நபர். அவருக்கு அந்த கூட்டத்திலாம் அட்டன் பண்ணவர். அவர் உறவுக்காரங்களாம் இன்னும் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க அம்மா தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா முதலியார், சரிங்களா, அவங்க செங்குந்த முதலியார். இதை எனக்கு இந்த தகவல் எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நானே அவங்க அம்மாவை மலையாளின்னு தான் நம்பினேன். நான் ஒரு இடத்துல பதிவு பண்ணிப்பேன். ஏன்னா வந்து அவங்க வந்து மலையாளி அப்படிங்கிற மாதிரி சோபா வந்து அவங்க மலையாளி அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இங்கே நிறையா பேர்கிட்ட இருந்துச்சு. அப்போ அவங்க மலையாளிங்கிறதுல தான் நானும் நம்பிட்டு இருந்தேன். அவர் ஊடகத்தில் நான் அதை பதிவும் பண்ணேன். அவங்க அம்மா வந்து மலையாளிங்க, அப்பா மட்டும் தான் தமிழர்னு நான் பதிவு பண்ணேன். அதை கேட்டுட்டு நம்ம இயக்குனர் இறந்தார்ல, மறைந்தார்ல வி சேகர், அவர் என்னை அழைச்சி, அதாவது வரவு எட்டனா செலவு பத்தின இயக்குனர், அவர் என்னை தனிப்பட்ட ரீதியாக அழைச்சி அவங்க மனைவி, அதாவது விஜயோட அம்மாவும் அவருடைய மனைவியும் ஒன்றா சிறு வயதிலிருந்தே வளர்ந்தவர்கள், அவங்க நண்பர்கள், ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். என் மனைவிக்கு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தம்பி தாய்மாமன், விஜயோட தாய்மாமனை பல முறை நான் வந்து என்னுடைய படத்துக்கு பாட வச்சிருக்கேன். அவர் எல்லாருமே நாங்கள் ஒரு சமூகத்தவர்கள். அவர் செங்குந்த முதலியார். ஸோ நாங்கள் ஒரு சமூகத்தவர். அதனால இந்த தவறை வந்து என்னைக்காவது ஒன்றா மாற்றிருப்பாரின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஸோ நான் எனக்கு அவர் மேலே இருக்க நம்பிக்கையில், வி சேகர் மேலே இருக்க நம்பிக்கையில் நான் அதை வந்து சொல்கிறேன். நானும் வந்துட்டு போய் அவர் வீட்டுக்குள்ளெல்லாம் போய் கதவை திறந்தெல்லாம் பார்க்கல. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்கெல்லாம் சொல்கிறதின் அடிப்படையில் நான் எடுக்கிறேன். இல்லை இப்போ நான் சொன்ன கூற்று தவறுனா அது ஆதாரப்பூர்வமாக கொண்டு வரணும். அதை விட்டு ஒருத்தன் என்ன சொல்கிறான், அவர் சிங்கள கண்டி தெலுங்குங்கிறான், சிங்கள கண்டி தெலுங்கன் அப்படிங்கிறான். ஒருத்தன் என்னடானா அவர் ஹைதராபாத் கன்னடருங்கிறான். ஒருத்தன் என்னடானா அப்புறம் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா நான் தான் விஜய் அவதாரங்கிறான். டேய் அடே என்னடா சொல்றீங்க அப்படின்னா, இனி பாரு விஜயோட கல்யாண மண்டபத்துல போய் கல்யாணம் பண்ணல, அது சங்கீதா கல்யாண மண்டபம். இப்ப சங்கீதா மண்டபமே இல்லை, சரியா? சங்கீதா மண்டபத்தையே அழிச்சிட்டாங்க. மண்டபத்தை நான் சொல்றேன், இடிச்சிட்டாங்க. நான் அங்கே போய் கல்யாணம் பண்ணேன். நான் காசு கட்டி தான் கல்யாணம் பண்ணேன். அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் விஜய் மண்டபம்னு எனக்கு தெரியும். உடனே விரும்பும் இன்னமும் விஜய் என்னை கூப்பிட்டு பரிசலன் உங்கள் கல்யாணத்தை நீங்கள் இங்கே இலவசமாக நடத்திக்கோங்க, உங்களுக்காக தான் திறந்து வச்சிருக்கேங்கிற மாதிரி. ஸோ இப்படிலாம் கிளப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும்னா ஆதாரங்கள் அடிப்படையில் தமிழர். இப்போ அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருமே தமிழருக்கு பிறக்கிற ஒரு நபரை அவர் நீங்கள் என்ன வேணாலும் விமர்சிங்கன்னு, அதை விட்டு அவர் தமிழர் கிடையாது தெலுங்கர் இப்படின்னு சொன்னால் நாளைக்கு அது நமக்கும் யார் வேணாலும் சொல்லலாம். சீமான் அவர்கள் மலையாளி. நாங்கள் இதே கேங் வந்து மணியரசன் அவரை
என்ன சொன்னாங்கன்னா தெலுங்கு கோனார் அப்படின்னாங்க. அவர் கோனாரு, ஆனா அவரை தெலுங்கு கோனார்னு கிளப்பி விட்டாங்க. இதை நான் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆரம்ப காலகட்டத்தில். ஏன்னா மணியரசன் அவரும் ஈவேராவை கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் தூக்கி பிடிக்கிறவரா இருப்பாரு. இல்ல எல்லாத்துக்கும் இந்த போதை இருந்தது இல்ல, அந்த காலகட்டத்தில் நான் மணியரசன் ஒருவேளை இதனாலதான் அவர் தூக்கி பிடிக்கிறாரு நான் நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் எங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான் ஐயாவோட ஊர். அங்கே ஒரு முறை இளவுக்கு போனப்ப நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்குறாரு, இங்கே மணியரசன் ஒருத்தர் என்னன்னா, ஆமாங்க அவர் இயக்குனரோட அப்பா ஒருத்தருக்கு, ஆமாங்க கம்யூனிஸ்ட் அப்படின்னு, அவங்க மகன் செந்தமிழனோட அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாங்க ஆமாம் அவங்க நம்ம அதில் கேட்பாங்களா அவங்க என்ன ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்ப அவங்க கோனாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது ஊரில் அப்போ தான் சரி அவர் கோனார் தான், இவங்க தான் தெலுங்கு கோனார் தெலுங்கு யாதவன்னு கிளப்பி விட்டுருக்காங்கன்னு புரிஞ்சுது. ஸோ ஒருத்தரை கருத்தியல் ரீதியான பிழையோ இல்லை கருத்தியல் மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி விமர்சிங்க. இல்லை அவங்ககிட்ட குடி என்னன்னு கூட கேட்டுருங்க. இப்போ நான் எங்கள் இயக்கத்தில் இல்லைன்னா அவங்க குடி என்னன்னு கேட்டுருவோம். ஏன்னா தமிழர் இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ குடி என்னன்னு கேட்டால் அது வந்து ஒரு இது மாதிரி தான். இப்போ எப்படி இடஒதுக்கீடு கொடுக்குறதுக்கு கேட்குறீங்களோ, எப்படி வேட்பாளரை நிப்பாட்டுறதுக்கு கேட்குறீங்களோ, அது மாதிரி கேட்டுட்டு அது தமிழர்னு அதில் அவர் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரிய வரும்? அவருடைய நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவரை குலத்தின் கண் ஐயப்படும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவரோட செயல்பாட்டில் தப்பு தெரியுதுன்னா அப்புறம் போய் நீங்கள் ஆய்வு பண்ணுங்க, கண்டுபிடிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஒருத்தனுக்கு பிடிக்கல அப்படின்னு இவன் தெலுங்கு, இவன் கன்னட, இவன் மலையாளிங்கும் போது தமிழ் தேசியம் விழுந்து போயிடும். புரியுதுங்களா? அதுதான் நம்ம சொல்றோம். விஜய் வந்து இந்த அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும், நான் ஆய்வுக்கு உட்படுத்திய வரைக்கும், எங்களுடைய அமைப்பு சார்ந்த புரிதலின் அடிப்படையில் அவர் தமிழர் தான். அதற்காகலாம் வந்து அவர் செய்யக்கூடிய துரோகம்லாம் நாங்கள் ஆதரிக்க முடியாது. அவர் காங்கிரஸ் கூட இப்போ சேர்ந்திருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து அதற்காகவே ஒரு தோல்வியை தழுவணும்னு நான் வேண்டிக்குவேன். அதுதான் நான் சொல்கிறேன். காங்கிரஸோட அவர் போனது வந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்மலாம் பல முறை வந்து சொல்லியிருக்கோம். அவர்கிட்ட பர்சனலாக கூட ஒரு சிலர் சொன்னதாக தகவல்லாம் பதிவில் இருக்குது இணையதளத்தில். ஸோ காங்கிரஸை திரும்ப தமிழ்நாட்டில் உயிர்ப்பிக்கக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் செய்வது வந்து ஏற்கும்படியாக இல்லை. அவர் வந்து நேஷனல் பாலிடிக்ஸும் எந்த பாலிடிக்ஸும் எதையோ மனசில் நினச்சிட்டே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுறது வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை கணக்கு பண்ணி அதை கணக்கு பண்ணி தான் பண்ணுறாரு. ஆனால் உங்கள் இனத்துக்கு துரோகம் செஞ்சு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு மெஜாரிட்டி இதாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆட்சியை இல்லை அடுத்து காங்கிரஸ் கூட இருந்து விஜய் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லையா? விஜய் கூட காங்கிரஸ் இந்த மானஸ்திங்க 5 பேர் இருக்காங்க இல்லை, இந்த காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு போய் அந்த 5 பேரையும் இந்த திமுகவிலிருந்து வந்த எங்களுக்கு இந்த வெற்றி தேவையில்லை, நாங்கள் ராஜினாமா செய்கிறோம்னு சொல்லுங்க. ராஜினாமா செஞ்சுக்கிட்டு நீ நின்று வாடா சொல்லுங்க, வர முடியுமா? முடியாது. அப்ப இது வந்து நீ அதாவது தமிழினத்துக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் மற்றும் திமுக அவங்களுக்குள்ளே துரோகம் செஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப அதான் நடந்திருக்கு. இப்ப அதுக்கு அடுத்து இப்ப விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் மெஜாரிட்டி இந்த இதுல வராது. இல்ல ஆனா நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க, விஜய்க்கு அதிமுக கூட சேரலான்ட்டு. இப்ப அதிமுக தரப்புல அந்த இதே வரல அப்படிங்கும்போது விஜயை நீங்க எப்படி குற்றம் சொல்வீங்க? அவருக்கு கிடைக்கிறது அதிகாரத்தை பிடிக்கணும். இன்னொன்னு விஜய் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்கல. காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் வந்து விஜயை ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை, பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல் அதுன்னு பேசுவாங்க. அவர்கள் தானே ஆதரவு போடுறாங்க. இவர் ஆட்சி அதிகாரத்துல தானே உட்கார்றாரு. அது எப்படி பிள்ளையா இருக்கு? நான் எப்படி சொல்றேன் பாருங்களேன். இப்ப விஜய்க்கு ஒரு பெரிய அலை வந்து இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம், சரியா? இப்ப விஜய் அவர்கள் ஒரு சரியான அரசியல்வாதியாக இருக்கும் பட்சத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இவர் அதிமுகவுக்கு முதல்ல கேட்டிருக்கணும். அது கேட்டு, ஏன்னா அவங்க தான் அடுத்த மெஜாரிட்டி, அதாவது இவரோட சேர்ற மெஜாரிட்டியில் அவங்க தான் இருக்காங்க. சேர்ந்தா மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்துடும். பேசி அவங்க நெகோசியேஷன்ஸ்லாம் முடிச்சு அதுக்கு ஒத்து வருது வரல இதெல்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்து என்னென்னா, இவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த காங்கிரஸ் இந்த சில்லறை கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து, சில்லறை கட்சினா சில்லறையாக இருக்க கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஆட்சி. அதிமுக சில்லறை கட்சின்னு சொல்ல மாட்டீங்களா? இல்லை, அதிமுக ஓரளவுக்கு வச்சிருக்குல்ல. இவங்க தானே சில்லறையாக 1 2 2 3 இருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தை 2 சீட்டு விடுதலை சிறுத்தையாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம திரும்ப அமைக்கலான்னு வைக்கிறாருன்னு வைங்களேன். இதில் அவருக்கு மெஜாரிட்டி வரப்போகிறதே இல்லை. இப்போ நீங்கள் சில்லறை கட்சிகள்லாம் சேர்த்திங்கன்னா இவங்களாம் நீங்கள் முதல்ல நம்ப முடியாது. எவனாவது ஒருத்தன் தள்ளி விழுந்தாலும் உங்க ஆட்சி கவுந்துரும். நீங்க மேக்ஸிமம் கொண்டு வர கம்யூனிஸ்டுகள் கோவப்பட்டாலும் போதும், எல்லா விசிகால 2 பேர் கோவப்பட்டாலும் வராது இவங்களுக்குன்னு வைங்க. அது ஓகே, அதை நம்ம பார்த்தோம். காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு வைங்க. கடந்த 5 ஆண்டுகளாவே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு வைங்க. இந்த காசு கொடுத்து வாங்கிட்டா என்ன ஆகும்? அடுத்து நீங்க விழுகதான் போறீங்க. அப்ப விழுந்தா அடுத்து வந்து ஜெயிக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு பிரச்சனையாகும். காரணம் என்னன்னா, உங்க மேல இருக்க நம்பிக்கை இங்க பெரிய உடஞ்சிருது. காங்கிரஸ் கூப்பிட்டுட்டீங்க, இந்த விசிஐ கூப்பிட்டீங்க, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டீங்க, திமுக கூட சேர்ந்து உங்களை திட்டினவெல்லாம் கூப்பிட்டீங்கும் போது உங்கள் நம்பிக்கை அங்கே உடஞ்சி போயிடும். இப்படி நீங்கள் இந்த நம்பிக்கை உடஞ்சி திரும்ப நீங்கள் வரும்பொழுது திமுகவும் விவரமாயிரும். உனக்கு சீட்டு கொடுத்தது போல நானே எல்லா பக்கமும் சீட்டில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு திமுக நிற்கும். கரெக்டாக அடுத்து வந்து திமுக வந்து காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் செஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த ஸ்ட்ராட்டஜியே கையில் எடுத்து ஒரு அளவுக்கு மொமெண்டம் தேடுவாங்க. அதிமுக என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நாம் தமிழர் விடாது இந்த முறை. இவர் சீமான் வரலைனாலும் தூக்கி வச்சு வடியில் உட்கார வச்சனாச்சு ஏதாவது பண்ணுவாங்க தான் தோணுது. ஏன்னா
அதிமுக இன்னைக்கு தோல்வியை தழுவியதுக்கான வாக்கு சதவீதத்தையும் நாம் தமிழர் வாக்கு சதவீதத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதிமுக பார்டர்ல தான் எல்லா கட்சிகளுமே திமுக விட நல்ல மேல வரதுக்கான பொட்டன்ஷியல் அதிமுக கிட்ட இன்னும் இருக்கு. பட் நாம் தமிழர் தனியா நிற்கும் பொழுது அவங்களால அதை சாதிக்க முடியல. இதுதான் இங்க யதார்த்தம். நாம் தமிழரும் அதிமுகவும் சப்போஸ் சேர்ந்து சீமான் மட்டும் விஜய் வந்து காங்கிரஸோட போயிட்டாரு, இன துரோகி ஆயிட்டாருன்னு சொல்லி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்கா விஜய் வந்து தோல்வியை நோக்கி நகருவார். இதுதான் இப்போ நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. இப்போ இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. இப்போ நீங்க காங்கிரஸோட சேர்ந்தனால பிஜேபி உங்களை ஆட்சி அமைக்க விட மாட்டாது. ஆட்சி அமைக்காம ஆட்சியை கலைச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, அதிமுக வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க, பிஜேபி விட்டுருவாங்களா? அதிமுக இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான இது கட் ஆகுதா? ஆட்டோமேட்டிக்காக இப்போ விஜய் வந்து சேஃபர் சைடு. ஏன்னா எந்த கட்சிக்கும் வேலை போகல, எந்த இதுக்கும் போகல, ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியும் உருவாக்கிட்டாங்க, தமிழ்நாட்டுடைய தனித்துவத்தையும் காப்பாற்றிட்டாங்கன்னு வரும். இதுதான் ஆக்சுவலாக பாசிட்டிவ் மக்களுக்கான சினேரியோ. இதனால தான் சொன்னேன், மக்களுக்கான சினேரியோவில் 2 தமிழ் தலைவர்கள் ஒன்றா வந்து நின்றுட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது. அந்த ஈகோலாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கன்னு தான் நம்ம சொன்னோம். ஆனால் இவங்களுக்கு அந்த ஈகோ முக்கியமாக இருக்குது, பணம், பொருளாதாரம், அடுத்த கட்ட அரசியல்லாம் முக்கியமாக இருக்குது. நான் துரோகி ஆனாலும் பரவாயில்ல, நான் காங்கிரஸோட போய் நிற்கிறேன், எனக்கு ஆட்சி அதிகாரமே போனாலும் பரவாயில்ல, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன்னு போய் நிற்கிறாரு. இதனால என்ன ஆகும்னா இவரோட ஸ்திரமான ஆட்சி, நான் அடிச்சு சொல்கிறேன், 5 வருஷத்துக்கு விஜய் ஆட்சி செய்ய போகிறது இல்லை. கண்டிப்பாக அவரோட ஆட்சி கலைக்கப்படும். ஆனால் கலைக்கப்படுற நேரம் விஜய்க்கு பெரிய ஆபத்தான நேரமாக இருக்கும். புரியுதுங்களா? அவருக்கு கண்டிப்பாக எல்லா ஆட்சிலையும் ஒரு பீக் மூமெண்ட் ஆஃப் தப்பு நடக்குமா? இப்போ இந்த கடந்த திமுக ஆட்சியில் பல இடங்களில் பீக் மூமெண்ட் ஆஃப் தப்பு நடந்துச்சு. அதில் ஒரு குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா 30 சாராய இறப்புகள் நடந்துச்சு, 60 கொலைகள் நடந்துச்சா? அப்போ அந்த நேரத்தில் சப்போஸ் ஆட்சி கலைஞ்சிருந்துச்சுன்னா திமுக நிலைமை என்ன? புரியுதுங்களா? இப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்டம் வந்து கண்டிப்பாக டிவிக்கு ஆட்சியிலையும் நடக்கும். அது நீங்கள் நடந்தே ஆகணும் இல்லை, ஏதோ ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்கும்போது உங்கள் ஆட்சியை கரெக்டாக காலை வரி விட்டு கலைச்சாங்கன்னா திமுக அடுத்து மேலே வந்துடும். சிம்பிள். ஸோ ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க? ஈஸியாக கண்ணு முன்னாடி இருந்த ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. ஸோ விஜய் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, யாரும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க? விஜய் ஒருவேளை வந்து அந்த அவர் கூட இருக்கிற நபர்கள் எல்லாமே தெலுங்கு லாபிஸ்ட்டுகளாக இருக்காங்க, அந்த இது வந்து தமிழர்களை சேர விடாமல் தடுக்குதா? இருக்கலாம். எனக்கு வந்து ஒரு கணிப்பு என்னன்னா, செங்கோட்டையன் வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கே உள்ள விடாமல் தடுக்கிறதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. எடப்பாடி எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற இதில் இருக்காரு. நமக்கு வர தகவல் படி எடப்பாடியோட கேம்ப்லேயே 2 பிளவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி ஒரு பிளவு ஏற்பட்டு இந்த பக்கம் வந்தாங்கன்னா ஏடிஎம்கே வில் பி கான், முடிஞ்சுது, அவங்களோட அரசியலே முடிஞ்சதுன்னு தான் ஃபீல் பண்ணுறேன். ஏடிஎம்கே அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் கட்சியாக மாறி நிற்கும். ஸோ இப்படி தான் நிற்கும். ஸோ அது நடக்குதான்னு தெரியல. செங்கோட்டையன் விரும்பல அப்படிங்கும்போது செங்கோட்டையன் உள்ள இருந்து கட்டைய போடுறாப்புல, இன்னொரு பக்கம் விஜய் சுற்றி இருக்கிற தெலுங்கு லாபி கட்டைய போடுது. இதுக்கு நடுவில் எப்படி வந்து நடுவில் வந்திருந்தாங்கன்னா நீ தமிழன் விஜயவா இருந்திருப்பீங்க. அதுதான் அதுக்கு நடுவில் வர முடியலன்னா சாத்தியக்கூறுகளே இல்லாத ஒரு விஷயத்த நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னா சாத்தியக்கூறே இல்லாமல் இல்லை. இதுதான் விஜய்க்கு ரொம்ப ஆதரவான சிச்சுவேஷன் தான் நம்ம சொல்றோம். நீங்க இப்ப அதை சாத்தியக்கூறு இல்லாத இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். இப்ப முடிஞ்சு போச்சு, இப்ப எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல, ஆட்சி அமைக்க உடல் இல்ல, இப்ப ஆட்சி அமைக்க உடல் இல்ல. வந்து கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் ஆதரவு கொடுத்தாதான் முடிஞ்சு போச்சு, தேவையான 118 வந்தது. இப்ப இவங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னே வைங்க, பாஜக எதிர்த்தால் கூடுதல் பிளஸ் தானே விஜய்க்கு. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னே வைங்க, இந்த ஆட்சி தொடராதுங்கிற நானு. அதுக்கப்புறம் ஆளுநர் ஆட்சி வரும். ஆளுநர் ஆட்சியை கொண்டு வரதுக்காக விஜய்க்கு நாங்களா ஓட்டு போட்டோம்னு கேட்பாங்களா மக்கள்? இது என்ன சொல்லுவீங்க? விஜய்க்கு நாங்களாம் வந்து ஆளுநர் ஆட்சி கொண்டு வரது தான் ஓட்டு போட்டீங்களா? கண்டிப்பா ஆளுநர் ஆட்சி வந்து எத்தனை மாசம் இருக்கும்? இல்ல சார், நீங்க இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே கவனிச்சு பாருங்களேன். 41 மரணத்துல ஆரம்பிச்சு பல சம்பவங்கள்ல விஜய்க்கு நடக்கிற எதிராக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு பாசிட்டிவா தான் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ 41 சம்பவம் உங்க இதுல நீங்க ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கிறீங்க, இப்படி ஒரு நடந்துச்சுன்னா வெளியே தலை காட்ட முடியுமா? நம்ம வெளியே துணிஞ்சு வந்திருப்போமா? கண்டிப்பா. மனசு உடஞ்சிருக்குமா மாட்டோமா? கண்டிப்பா. அது ஒரு பெரிய பிளாக் கிளாஸ் இருக்கு. ஆனா அது ஒரு பெரிய பிளாக் கிளாஸ் இருக்குல்ல, அது பிஜேபி கையில இன்னும் இருக்குல்ல. அது இருக்கு. ஆனா அது இப்ப விஜய் நான் பயப்படுறதுக்கான ரீசன் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ததிகனத்தான் கவர்மெண்ட்டை விஜய் ஃபார்ம் பண்றதுனால பிஜேபி ஒன்னா எப்படி ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா, ஆட்சியை கலைக்கிறதுக்கு என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் கலைச்சிட்டா வந்து உனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, அப்புறம் இடைத்தேர்தல் வரும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் நான் கலைக்காமல் இருக்கணும், இதை நீ பண்ணு அதை நீ பண்ணுன்னு சொல்லி பேக்ரவுண்ட்லேருந்து ப்ரெஷர் கொடுத்துக்கும் இந்த கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஸ்திரமான கவர்மெண்ட்டாக அது இருக்காது, அது நம்ம மக்களுக்கு பாதிப்பாக இருக்கும். இப்போ அதுதான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் விஜய் விடுறாப்புல இதில். இப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் ஆட்சி அமைச்சாலும் இது ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டாக இல்லையே, அப்போ என்னைக்கு வந்தாலும் கீழே விழுகும். இதில் இவங்க மிரட்டுறது போக இந்த குட்டி குட்டி உதிரி கட்சிகளும் நாங்கள் போயிடுவோம் இந்த எம்எல்ஏக்கள் குதிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பாக விஜய் வளர்ந்து நிற்பார்? இப்போ இந்த மாதிரி தனிங்கனத்தான் போடுற லீடர்ஷிப்பாக நீங்கள் உருவாக்கி இருந்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் விஜய் எப்படி ஸ்ட்ராங் லீடர்னு வருவாப்புல? காணாம போயிடுவார்ல. அப்ப சொல்ல வரேன், பொலிட்டிக்கலுக்காகனாச்சும் நீங்க வந்து இந்த முறை அதிமுக தேர்ந்தெடுத்துக்கணும். ஆனா தப்பா முடிவெடுக்கிறீங்களே, இதான் நான் சொல்றேன்.
இல்லை நீங்கள் சொல்கிற லாஜிக் படி அப்படியே விஜய் ஆட்சி கலைக்கப்பட்டாலும் கூட அது விஜய்க்கு அனுதாபமாக தான் மாறும் அப்படிங்கிற கலை அது எந்த நேரத்தில் கலைக்கப்படுதுங்கிறத பொறுத்து தாங்க அது. இப்போ விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்கிற மாதிரி உறுதியாகி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஏஐயில் ஒரு ஆடியோவே வருதுன்னு வைங்க. ஏஐயில் ஒரு ஆடியோ, என்ன ஆடியோ தெரியுமா? கரூரில் மக்கள் சாகட்டும், நமக்கு இது அப்படின்னு சொல்லி யாரோ கட்சிக்குள்ளே பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ பிஜேபி லீக் பண்ணுது, அஃபிஷியலாக வருதுன்னு சொல்லுது. மக்கள் எப்படி கொதிப்பாங்க, டென்ஷன் ஆவாங்களா? விஜய் மேலே இருக்க நட்பேர்லாம் உடையுமா? அந்த நட்பேரை சரி செஞ்சு காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே ஆட்சி கிடைக்கப்பட்ட என்ன ஆகும்? விஜய் நல்லா அடுத்து வரவே முடியாது. ஃபுல்லாக போயிட்டு அவர் அரசியல் வாழ்க்கையை அதான் அவர் வந்து ஒரு உரையாடல அரசியல்ங்கிறது வந்து உண்மையிலேயே டஃப்பான ஒரு விஷயம் தான். அப்போ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு செக்யூரான பிளேசஸ் நோக்கி தான் நகரணுமே ஒழிய இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக பிளான் பண்ணி தப்பாக முதல்ல செக்யூர் பண்ணுங்க உங்கள் கவர்மெண்ட்டை. செக்யூர் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் தப்பாக முடிவெடுத்து நீங்கள் இப்போ காங்கிரஸில் போயிட்டு உட்காந்துட்டீங்க, இனிமேல் உங்கள் விதி என்ன விதியோ அதுதான், அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. சப்போஸ் ஏடிஎம்கே உள்ள வந்துச்சுன்னா காங்கிரஸை உடச்சி தள்ளி விட்டீங்க, உடச்சி தள்ளினீங்கன்னு வைங்க, திமுக போக முடியாது. அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அரசியல், அதை செய்யற அளவுக்கு துணிவு உங்ககிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி மட்டும் ஒன்று செஞ்சீங்கன்னா உண்மையிலே நாங்கெல்லாம் வந்து உங்களை கொஞ்சிரும் மடியில் தூக்கி விஜய் குஜு குஜுன்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிரும். அதை பண்ணுங்க நான் சொல்றேன். இப்ப காங்கிரஸ் ஒரு மிதிச்சு தள்ளி விட்டுட்டு ஏடிஎம்கே வந்தோடனே காங்கிரஸ் நீங்க போங்கட்டீங்கன்னா என்ன டிஎம்கே ஒரு ஸ்டேடியத்தையும் உடச்ச மாதிரி ஆயிடுச்சு. காங்கிரஸ் வந்து குழி தோண்டி புதைச்சதான் ஆயிடுச்சு. நீங்களும் மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம் 5 வருஷத்துக்கு. ஸோ இதுதான் காங்கிரஸோட அரசியலை விஜய் செய்யலாம் அப்படிங்கிறீங்க. அதாவது நசுக்கிறது, ஆமா அவன் முதல்ல குத்திட்டு தானே வரான், நீங்க முதல்ல மூஞ்சிலே குத்துங்கிறேன் நான், அவ்வளவுதான் சொல்றேன். இதை பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும். காங்கிரஸை கொண்டு வந்துடாதீங்கிறது ஒரு தமிழனா ஒரு சக தமிழன்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை. அது நீங்க தூக்கி குப்பையில போட போறீங்க அது தெரியுது. பட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தமிழ் இன உணர்வுல நான் இதை சொல்றேன். அந்த நமது இனம் கொன்றொழிக்கப்படும் பொழுது அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய, அதை செய்யாமல் தடுத்திருக்க வேண்டிய அத்தனை இதுவும் காங்கிரஸ் கிட்ட இருந்துச்சு. பாலச்சந்தரோட கொலை முதற்கொண்டு இந்த கர்மம் முடிச்சு இந்த காங்கிரஸுக்கு தெரியும். அதையும் மீறி அந்த கொடுமைகளை செய்த ஒரு அயோக்கிய கூட்டம், அந்த அயோக்கிய கூட்டம் உங்க கூடாரத்துக்குள்ள வந்து உட்காந்து குளிர்காய போகுதுன்னா அதை நீங்க அனுமதிச்சிங்கன்னா அது தமிழின துரோகம் தவிர வேற என்ன? அதை தான் நான் இங்கே பதிவு பண்றேன். இப்போ நீங்க நிறைய பாரிசாலன் அப்படின்னாலே இலுமினாட்டி சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசக்கூடியவர். இப்போ விஜயை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து இலுமினாட்டி அப்படின்னு தான் சொன்னீங்க. ஆமாம். இப்போ அவரை தமிழர்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா இலுமினாட்டின்னு வச்சுருக்கீங்களா? நான் வந்து தெளிவாக சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, என்னை கலாய்க்கிறவங்க தான் விஜய் நான் இலுமினாட்டின்னு சொன்னேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருந்தது என்னன்னா, விஜய் இலுமினாட்டிகளால் இயக்கப்படுகிறாருன்னு தான். ஏன்னா விஜயவே இலுமினாட்டியாக இருக்க முடியாது. ஏன்னா பிறப்பால் தமிழ் இலுமினாட்டியாக இருக்க முடியாது, யூதன் தான் இருக்க முடியும். அப்போ விஜய் இலுமினாட்டிகளால் இயக்கப்படுறாருன்னு நான் சொல்லிட்டு இருந்தப்ப கலாச்சாரம்லாம் யாரும் மட்டும் கேளுங்க, சொல்லுங்க கேளுங்க. இதே நாம் தமிழ் கட்சி, இதே இதெல்லாம் தான். இல்லை அது ஒரு ஆரம்ப கால இல்லை இலுமினாட்டிங்கிற விஷயமே வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சு நான் நீங்கள் சொன்னேன்ல அதுதானே இப்போ நடக்குது. ஆமாம். இல்லை இப்போ இலுமினாட்டின்னு நினைக்கிறீங்களா இல்லையா விஜய்? நான் இன்னும் நான் சொல்கிறேன், இங்கே அரசியல் அதிகாரத்தில் ஒரு லெவலுக்கு மேலே வரும்பொழுது இந்த பன்னாட்டு நிறுவனங்களும் இந்த டீப் ஸ்டேட்டும் அவர்கள் மேலே ஆளுகை செலுத்துறதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. விஜய் மேலே அப்படி ஒரு ஆளுகை பெரிய அளவில் இருக்குங்கிறத நான் மறுக்கவே இல்லை, எங்கேயுமே நான் மறுக்கலை. அந்த ஆளுகை இருக்குது, நான் இல்லையே நான் சொல்லலை. ஆனால் அட் த சேம் டைம் இப்போ அந்த ஆளுகையை உடச்சி பேசுறதுக்கு நான் பேசிகிட்டு இருந்தேன்ல, அப்போ என்னை கோமாளி ஆக்குனீங்கல்ல, இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி என்னால் பேச முடியல. வெளிப்படையாக சொல்கிறேன், அதான் உண்மை. நான் பேசணும் இலுமினாட்டின்னு சொன்னாவே என்னை கோமாளியாக பார்க்குற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்களே, இப்போ நான் அதனால் டீப் ஸ்டேட்டுன்னு போயிட்டேன். இலுமினாட்டிங்கிற வார்த்தையை தூக்கிட்டு டீப் ஸ்டேட்டுன்னு போட்டால் அவனுக்கு அறிவாளி, இலுமினாட்டின்னு சொன்னால் அவனுக்கு கோமாளி நீ நினச்சிக்கிட்டு இருந்த, நீ அப்படி என்னமோ நினச்சிக்கோ. நான் டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லி அந்த வார்த்தையை தான் நான் மாற்றி கொண்டு போகிறேனே ஒழிய, ஏன்னா நீங்கள் அதை எங்கே ஒருத்தன் படம் எடுத்தாங்க, என் பேரை வச்சு ஒருத்தன் படம் எடுத்தான் தெரியுமா? ஒரு குரூப்பு பாரிசாலன்ங்கிற பேரை போட்டு இலுமினாட்டிகள் என்ன கொண்டு போய் பழி கொடுக்குற மாதிரிலாம் காட்சி வச்சு படம் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு என்ன வந்து கோமாளி ஆக்கிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அந்த விஜயோட அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த என்ன அரபி குத்துன்னு ஒரு பாட்டு, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் கலாய்க்கிறேன். அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு போய் பாருங்கடா இப்போ வீடியோவை. இப்போ அந்த வீடியோ எடுத்து பாரு, விஜய் அரசியலுக்கு வருவார், அவர் அதித்த தனித்த பெரும்பாலும் ஜெயிப்பாருங்கிறது அந்த பாட்டில் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அவர் வந்தால் பின்னாடி பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் இப்போ நீங்க வந்து விஜய் இலுமினாட்டியால இயக்கப்படுகிறார் அப்படிங்கிறது. விஜய தமிழனா நான் பார்க்குறேன், ஆனால் விஜயை என்னைக்குமே நம்மளோட ரட்சகரா நான் பார்த்ததே கிடையாது, பார்க்க போகிறதும் இல்லை. அதே போல் விஜய்க்கு நான் ஆதரவு கொடுக்குறதுங்கிறதுலாம் இவங்க வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம், அதிமுக நாம் தமிழரோட கூட்டணி அமைச்சு போனீங்கன்னா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதே போல் நாம் தமிழர் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொன்னோம். எதுக்கு சொன்னோம்னா, விஜய்க்கு அடி விழுந்துட்டு இருந்துச்சுல, அந்த நேரத்தில் நாம் தமிழரோட ஒரு ஜாயினிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போட்டு கடைசி நேரத்தில் வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து இவர் விஜய் கிட்ட விலை போய் விட்டார், இவர் நீங்களா கிளப்பி விட்டு இவங்க என்ன தெரியுமா பிரச்சனை, கெட்ட வார்த்தை திட்டணும்னு எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட இருந்து. நான் எப்படிங்க அதை நீ திட்டுப்பா, நீ ஃபேக் ஐடி,
உனக்கு என்ன பண்ணி ஃபேக் ஐடி இந்த அம்மா சொல்லுதுன்னு சொல்லி நீ திட்டுவேன், நாளைக்கு வேற ஒரு அம்மா சொல்லும் நீ திட்டுவேன், காணாமல் போயிடுவேன். ஏதாவது ரொம்ப பெரிய கேஸ் ஆச்சுன்னா பேரை மாற்றிட்டு ஐடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுவேன். நான் அப்படிலாம் நான் வந்து காலங்காலமாக தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கேன், அதை நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, எனக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அந்த குணம் மீறி நான் எப்படி செயல்பட முடியும்? ஒவ்வொருத்தவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. ஒருத்தர் கெட்ட வார்த்தை திட்டுறாருங்கிறக்காக நான் போய் கெட்ட வார்த்தைக்கு ஏன் திட்டணும்? இப்போ விஜய் நான் விமர்சிக்காமல் இருந்தேன். விஜயும் ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி பேசினப்ப நான் விமர்சிச்சனா இல்லையா? எந்த இடத்துல விஜயோட தவறுகளை நான் சுட்டி காட்ட தவறிட்டேன்? இப்போ காங்கிரஸோட கூட்டணி வைக்கும்போது நான் தமிழின துரோகம்னு சொல்கிறேனா இல்லையா? நீங்கள் இதை தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்ன விஜய்னு சொல்கிறீங்க, பக்கா மாசம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அது அரசியல் நாகரிகம் இல்லைங்கிறது உனக்கு தெரியல, அவ்வளோதான். வேறு வழி இல்லாமல் நாங்கள் எங்களோட வேலையை பார்க்குறோம். சரி, இந்த விஜயோட வெற்றிக்கு பின்னாடி இளம் நாட்டிகளுடைய பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இருக்க வாய்ப்பு இருக்குது. பங்கு இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கான ஆதாரங்களை நம்மளால் திரட்ட முடியாது. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் பல இடங்களில் அந்த சின்னங்களை காட்டிக்கிட்டது அது கூட தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாஸ்டர் இந்த படங்களெல்லாம் ஒத்தக்கண்ணை காட்டிக்கிட்டே இருப்பாப்புல. ஸோ இந்த மாதிரியான சிம்பாலிசம் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர்கிட்ட காட்டுன்னா கேட்க மாட்டாரு. எதுக்குடா ஒரு கண்ணை காட்டணும், ஏன் அந்த மாதிரி ஸ்க்ரீன் வைக்கிறீங்க, ஏன் இந்த டிஷர்ட்டில் இருக்க சிம்பிள் என்ன கூட கேட்காம இருப்பார் விஜய். அப்போ அதுக்கான மீனிங்லாம் தெரிஞ்சும் அவர் அதை போட்டிருக்காரு அப்படின்னா அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் அவர் இருந்திருப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை டேரக்டர் சொன்னா அப்படியே நடிச்சிடுறது அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு இயங்குவாங்களா? அந்த அளவுக்கு வந்து தனியாக இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, இப்போ அவரை வச்சே நடிக்க வைக்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ தமிழீழம் சார்ந்த படங்கள் வருதுல்ல, அந்த படங்களில் எத்தனை நயவஞ்சக கருத்துக்கள் வந்து மறைமுகமாக திணிக்கப்படுது. இதை திணிக்க தெரிஞ்ச ஒருத்தனுக்கு நம்ம எல்லாம் எதிர்த்து பேசுகிறோம்ல. இப்போ கேரளா ஸ்டோரின்னு படம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி ப்ரொபகண்டா இருக்கா இல்லையா? இப்போ இதெல்லாம் ப்ரொபகண்டான்னு நம்ம பார்க்க தெரிஞ்ச நம்ம இந்த மாதிரி படங்களில் காட்டப்படுறது ப்ரொபகண்டா இல்லைன்னு ஏன் நினைக்கிறோம்? இது வந்து நம்ம அப்படி நம்பிக்கிறோம், தப்பா? அப்படி இல்லை, ப்ரொபகண்டா தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் ஆரம்பிச்சாங்கல்ல, டாஸ்மார்க் ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் டாஸ்மார்க்கு போகல. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்த அத்தனை படத்துலையும் டாஸ்மார்க்கை போய் குடிக்கிறத வந்து நியாயப்படுத்தி பல பாடல்கள் வந்துச்சு. அப்போ அது சகஜமாக அதோட எண்ணிக்கை அதிகரிச்சுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களும் குடிக்கிற மாதிரி இப்போ காட்சியில் கொண்டே வராங்களா? இப்போ அது அதிகரிக்குதா? அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ வந்து கள்ளத்தொடர்புகளை வந்து நியாயப்படுத்துற விஷயங்கள் வந்து அதிகரிச்சுட்டே வருது படங்கள்லையும். திருமணத்தை கடந்த உறவுன்னு நம்ம மீச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ இதெல்லாம் நடக்க என்ன ஆகுதுன்னா அது வந்து சமூகத்தில் பிரதிபலிக்க சகஜமாகுதா? இது வந்து ஒரு உளவியல் தாக்குதல் நான் சொல்றேன். உங்க அண்ணன் மட்டும் நாகரிகமா இருந்து அரசியல் வளர்த்துக்கிட்டு போனோம், மற்ற தமிழ் தேசியவாதிகள் நாகரிகம் இல்லாம வந்து உட்காந்துக்கிட்டு அடியாளா இருக்கணுமா? இது என்ன பேச்சு இது? இதை சீமான் அவர்களே மேடையில் சொல்றாங்க, நான் அடிக்க சொல்ற இடத்துல அடி. அதுக்கு தான் நாங்கள் வந்தோமா? அதுக்கு தான் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பெத்து போட்டுருக்காங்களே எங்களை. இன்னும் ஆக்கப்பூர்வமாக அவர் போய் சேருவார். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம், இப்போவும் நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அது நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க. உங்ககிட்ட வரலாறு கொடுத்த அந்த பொறுப்பை மதித்து நடந்துக்கோங்க. இது ஒரு சின்ன செட்பேக்கு. இதில் தான் இந்த உளவியல் தாக்கத்தில் எல்ஜிபிடிக்கும் அடக்கும். இப்போ எல்ஜிபிடிக்கு இந்த அசைன்மெண்ட் இதெல்லாம் வந்து அவங்க வந்து படத்தை நீங்கள் பாருங்கள், நாடகங்களில் ஓரினச்சேர்க்கை காதலர்கள் காட்டுறாங்க, படங்களில் ஓரினச்சேர்க்கை கதாபாத்திரங்களை காட்டுறாங்க. ஏன் நம்ம அண்ணன் போய் நடிச்சுட்டு வந்தார் எல்லைக்கே.